அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த பாப்பா பேர் சிவானி, இந்த பாப்பாவோட அம்மா இவங்க பேர் சுகுணா. இந்த பாப்பாவுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இருட்டில் தான் இருக்குது. இது வரைக்கும் அம்மா அப்பா மூஞ்சி பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பாப்பாவுக்கு வந்து பிறந்த கண்ணு தெரியாது. நண்பர்களே, இவங்க அப்பா இவங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. இறந்து 1.5 வருஷம் ஆகுது. அவங்க வீடு இது தான். வீடு இருந்துச்சு, வீடு இல்லை. இப்போ சமீபத்தில் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க ஆதரிக்க யாருமே இல்லை. வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பாப்பா உலகத்தை பார்த்து பிறந்து உலகத்தை பார்த்தது கிடையாது. கண்ணு தெரியாது. அம்மா அப்பாவை யாரும் பார்த்தது கிடையாது. நல்லா பேசுது, நல்லா படிக்கும். இவங்க ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம். சங்கராபுரம் பக்கத்திலே இருக்குது. காட்டு வனஞ்சூர் கிராமம். இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனதளவு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு குழந்தையிலேருந்தே கண்ணு தெரியல, அதாவது பார்வை தெரியல. உலகத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. இவங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. 1.5 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு ஆதரவு இவங்க வீடு தான். இவங்க வீடு தான். வீடு இல்லை. சமீப காலமாக வீடு இல்லை. சமீப காலம் அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. வீடு இல்லாமல் ஆதரிக்கு பார்க்குறது யாரும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் கண் பார்வை தெரிஞ்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் பண வசதி இல்லைங்க. இந்த கேஒய்பி பாலா அண்ணா, இந்த லாரன்ஸ் அண்ணா, இந்த விஜய் ஆண்டனி அண்ணா, இந்த முதலமைச்சர் ஐயா அவர்கள், இவங்க எல்லாமே ஏதோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே உதவி பண்ணுங்க. பாவம் உங்களால் இந்த பாப்பாவுக்கு கண்ணு தெரிஞ்சு இந்த உலகத்தை பார்க்கட்டும், நல்லா பெரியலாகட்டும், நல்லா படிக்கும், நல்லா பேசுதுங்க, நல்லா பேசுது, நல்லா படிக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிங்கன்னா இந்த பாப்பா கண்ணு தெரியும். நீங்கள் உங்கள் உதவியால் தான் இருக்குது இந்த பாப்பா இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்ட தான் இருக்குது. சார் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகுணா. என் பொண்ணு பேர் வந்து சிவானி. பிறந்ததுலேயே அப்பா அம்மா பார்க்கறது கிடையாது, பார்வை தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இதுதான் எங்கள் வீடு. காசு இல்லாத நாங்கள் பண்ண முடியல. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு நல்லவே காமிக்கும். வீட்டுக்காரர் இறந்து 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு வந்து உதவி பண்ண யாரும் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்.